Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேமஸான மஷ்ரூம் மசாலா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சாஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, வீட்டில் இருக்க மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு முட்டைகோஸ் கழுவிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு காளான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்த பக்கம் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா முட்டைகோஸ் அந்த காளான்ல இருக்க தண்ணியே இருக்க போதும். பத்தலை அப்படின்னா சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் மைதா மாவு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. முட்டைகோஸில் இருந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக சரியாயிடுச்சு. காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சிருந்ததை சின்ன சின்ன பீஸா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூட நான் 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலா வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கிரேவி நல்லா வதங்கி ராஸ்மெல் எல்லாம் போச்சு. இப்போ இது கூட நான் 1 கப் தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம பொரிச்சு வச்ச காளானை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா சிம்லே வேகட்டும். எல்லா பக்கமும் அந்த கிரேவி படுற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சிம்லே ஒரு 5 minutes குக் ஆகட்டும். நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துடலாம். நமக்கு இப்போ ரோட்டுக்கடை காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.